ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம கூட்டு வட்டியில் டைப் 2 பார்க்கலாம். இப்போது டைப் 1 ஃபுல்லாக பார்த்தோம். அதாவது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு டைப்பு. ரெண்டாவது அசல் காணுதல். ஓகேங்களா? அசல் காணுதலில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு 7-8 கொஸ்டின் வச்சுருக்கேன். அந்த டைப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக, வேறு எந்த டைப்புமே கேட்கல. இதை பார்த்தாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா? ஒரு அசலானது ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில், ஓகேங்களா, 2 வருஷத்தில் 169ஆக மாறுகிறது எனில் அந்த அசலோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதன் மதிப்புனா அந்த அசலோட மதிப்பு. ஓகேங்களா? நம்ம ரெண்டாவது டைப் ஃபுல்லாகவே அசல் காணுதல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டைப்லேயே பார்த்தோம். மொத்த தொகை ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்னன்னு பார்த்தாங்களா, மொத்த தொகை. அப்போது நமக்கு 2 வருஷம் முடிவில் நம்மளுக்கு அந்த அசல் என்னவா மாறுதான், 169. அப்போ மொத்த தொகை 169. பி அசல் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? 4%ன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 100ஓட 4 கூட்டணும்னு சொன்னோமா, 104/100 104/100. ஏன் 2 டைமு, இங்கே 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகள்னு சொன்னதுனால நம்ம 2 டைம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு அசல் மட்டும்தான் வேணும். அப்போது அசலை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்களா. இங்கே ஆல்ரெடி ஒரு 169 இருக்குது. இந்த வகுத்தலில் இருக்கிற 100லாம் இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். வகுத்தல் இந்த 104 வகுத்தலில் வந்துடுங்களா. பி பி தான் அசல் மட்டும்தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போது அசல் வேணும்னா இதெல்லாம் இப்போ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். 52 100, I2 10, 2 4. ஓகேங்களா? அடுத்தது 2 4, 6 12, 25 2 என்னது 50. ஓகேங்களா? இங்கேயும் 25, இதுவும் 26ன்னு வந்துடும். இங்கே 13 13, 2 13 26ன்னு வருங்களா. இங்கே 13 13 169 வரும். ஓகேங்களா? இது 13 13, 2 13 26ன்னு வரும். இப்போ மேலே வந்து 25 25 பெருக்கணுமா, 625ன்னு வந்துடுங்களா. கீழே 2 2 4ன்னு வரும். இதை அடித்தா என்ன கிடைக்கும் நமக்கு, 1 4 4, ரிமைனிங் 2, I4 20, ரிமைனிங் 2, R4 24, ரிமைனிங் 1 இருக்கும். புள்ளி வச்சு 0 சேர்த்துனா 2 8, ரிமைனிங் 2 இருக்கும். 0 சேர்த்துனா I4 20. நமக்கு அசல் எவ்வளோனா 156.25 ரூபாய். ஓகேங்களா? அசல் வந்து 156 ரூபா. 4% வட்டி வீதத்தில் 2 வருஷத்தில் நமக்கு எவ்வளவா மாறுமா, 169 மொத்த தொகை மாறிடும். ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து வட்டி கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணோமா வட்டி. ஆனால் இப்போ ரெண்டாவது டைப் நான் பார்க்குறது அசல் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது செகண்ட் சம்மு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை ஒரு வருஷத்துக்கு 10% அதிகரிக்குதாம். ஓகேங்களா? மக்கள் தொகை ஒரு நகரத்தில். அப்போது இப்போ வந்து மக்கள் தொகை வந்து 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன, 3 வருஷத்துக்கு முன் அடுத்து நமக்கு 26,620 ரூபா இருக்குன்னா, 620 மக்கள் இருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா என்னது, இதுக்கு என்ன அர்த்தம்னா அசல் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேங்களா? கூட்டு வட்டியில் அசல் கண்டுபிடிக்கணும். அந்த மக்கள் தொகை கணக்கு வந்தாவே நம்ம கூட்டு வட்டி கணக்கு தான் போடணும். ஓகேங்களா? நமக்கு மொத்த தொகை ஏ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க 26,620 ரூபா. 20 மக்கள். ஓகேங்களா? ரூபாய் இல்லை. அப்போது மொத்த மக்கள் தொகை வந்து எதுக்கு ஈக்குவலு, அசல் இன்ட்டு 10%ங்களா. 10% 3 ஆண்டுகளுக்கு. அப்போது 110/100 பெருக்கல் 110/100 பெருக்கல் 110/100. ஏன்னா 3 ஆண்டுகளுக்குன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஓகேங்களா? அதனால் 10% 100ஓட கூட்டி 3 முறை போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நமக்கு தேவை பி மட்டும்தான், அசல் மட்டும்தான். 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மக்கள் மட்டும்தான் கேட்குறாங்க, இப்போ இருக்கிற மக்கள் கேட்கல. ஓகேங்களா? இப்போது 26,620ங்களா. இது எல்லாமே இங்கே கொண்டுட்டு வந்துட்டா பெருக்கல் வந்துடுங்களா, வகுத்தல் இதெல்லாம் வகுத்தல் வந்துடுங்களா. 110 இதெல்லாம் அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்,
கீழே 3 ஜீரோ இருக்குது. இங்கே மேலேயும் வந்து 3 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கெல்லாம் என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி வகுக்கணும். இப்போ 11ஆம் வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணலாங்களா? ஓர் 11 11, இங்கே 2 11 22, ரிமைனிங் 4 இருக்கும் 46. இப்போ 4 11 44, ரிமைனிங் 2 இருக்கும் 2 11 22. அடுத்தது ஒரு 0. ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் 11ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாங்களா? 2 11 22, ரிமைனிங் 2 இருக்கும் 2 11 22 0. அடுத்ததும் ஒரு 11ஆம் வாய்ப்பாட்டிலே கேன்சல் பண்ணால் 2 11 22 0 20ன்னு இருக்கும். 20, இங்கே வந்து ஒரு 100, இங்கே ஒரு 10, மொத்தம் பி வந்து 402 அடுத்து. ஓகேங்களா? அப்போது 20,000 மக்கள் இருந்திருப்பாங்க. அது 10% ஆண்டு மக்கள் தொகையில் 3 ஆண்டுகள் கழித்து 26,620 பேர் இருக்காங்க. இப்போது 3 வருடத்துக்கு முன்னாடி 20,000 மக்கள் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மக்கள் தொகை வந்தாலே வந்து நம்ம இந்த கூட்டு வட்டி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அடுத்தது 3வது சம்மு. ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருஷத்துக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி தொகை 84 எனில் அசல் என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்த 2 சம்முமே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? மொத்த தொகை ஈக்குவல்ட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோம். அதுவே இப்போ வந்து நமக்கு மொத்த தொகை எவ்வளோன்னு கொடுக்கல. 2 வருஷத்தோட முடிவில் கிடைக்கிற கூட்டு வட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம வட்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணணுங்களா? வட்டி ஈக்குவல்ட்டு மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அசல் கண்டுபிடிக்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? P × 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் P. ஓகேங்களா? இதுலேருந்து 2லேருந்து பியை காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? வெளியே எடுத்துட்டா 1 + R/100 ஹோல் பவர் n மைனஸ் 1ன்னு வந்துருங்களா? ஏன்னா பி இதுலேருந்து வெளியே எடுத்தாச்சு, அதனால் இங்கே -1ன்னு வந்துடும். இப்போ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கே கணக்கு போட போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 84 ரூபாய் ஈக்குவல்ட்டு என்னது நமக்கு? P × 1 + R/100 ஹோல் பவர் என்னங்களா? 1 + R/100னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10%னா 110/100 பெருக்கல் 110/100 -1. ஓகேங்களா? இதுலேருந்து -1 கழிக்கணும். ஏன்னா பி இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிடுறோம் இல்லைங்களா? அப்போ தானே நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா, இங்கே ஒரு 2 0, இங்கே ஒரு 2 0 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 11 11 121ங்களா? வகுத்தல் 100 -1ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். குறுக்கு பெருக்கல் பண்ணனா 121 -100 வகுத்தல் 100ங்களா? 121லேருந்து 100 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 21ன்னு கிடைக்கும். இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு வட்டி வந்து 84. இங்கே என்ன இருக்குது? P × 121லேருந்து 100 கழிச்சோமா 21/100. ஓகேங்களா? இப்போ நமக்கு P மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? 100 மேலே வந்துடும், கீழே 21 வந்துடும். இப்போ 4ஆல் பெருக்கலாங்களா? ஒரு நாள் 4, 2 நாங்க 8. இப்போது 4 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 4 21 84ன்னு வரும். அப்போ அசல் நமக்கு என்ன? 400 ரூபா. 400 ரூபாய். ஓகேங்களா? புரியுதுங்களா? முன்னாடி கேட்ட 2 சம்முமே மொத்த தொகை கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இதில் வந்து வட்டி தான் கொடுத்துருக்குறான். கூட்டு வட்டி மட்டும் கொடுத்துட்டா நமக்கு அசல் என்னான்னு கேட்குறாங்க. அதில் மொத்த தொகை கொடுத்துட்டு அசல் கேட்டிருந்தாங்க. இப்போ கூட்டு வட்டி மட்டும் கொடுத்துட்டு அசல் வேணும்னா நம்ம மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா? மொத்த தொகைக்கு ஃபார்முலா P × 1 + R/100 ஹோல் பவர் n. அதுலேருந்து அசலை மைனஸ் பண்ணால் தான் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னான்னு கிடைக்கும், கூட்டு வட்டி. அப்போது P. அப்போ இதிலிருந்து பியை காமனாக வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துட்டா இங்கேயும் P காமனாக வெளியே வந்துருச்சுன்னா 1 + R/100 ஹோல் பவர் n -1ங்களா? ஏன்னா அந்த P வெளியே வந்ததுனால இங்கே 1 தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஹோல் பவர் என்னன்னா 2 வருஷம். 2 வருஷங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவும் போல் இந்த 100ஓட 10 கூட்டிக்கணுங்களா?
110/100 110/100 மைனஸ் இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோமா நமக்கு அசலோட மதிப்பு கிடச்சிரும். இப்போது 4th சம் பார்க்கலாம். கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்டுகளில் 4500 ஆகவும் 4 ஆண்டுகளில் 6750 ஆகவும் கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன? அந்த தொகைனா நம்மள அசல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 2வது டைப் ஃபுல்லாகவே நம்ம அசல் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் 4வது கொஸ்டின் இது, 4வது மாடல். ஓகேங்களா? இப்போது பெரிய நம்பர் எது? 4 ஆண்டுகளா? 4 ஆண்டுகள்னால் 6750. இப்போது 4 வருஷத்தில் நமக்கு 6750 ரூபா கிடைக்குதுங்களா? அதே 2 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 4500 மாறுது. அப்படின்னா அந்த தொகை வந்து எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும், அசல் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பெருசுலேருந்து சின்னதை நம்ம வகுக்கணும். ஓகேங்களா? அதாவது சின்னது வந்து ஈக்குவேஷன் 1னும் பெருசு ஈக்குவேஷன் 2ங்களா? 2 வருஷம் தானே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 2 வகுத்தல் 1 பெருசுலேருந்து சின்னதை வகுக்கணும். வகுத்தா 6750 வகுத்தல் 4500 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? பி இன்ட்டு இது வந்து மொத்த தொகை. ஓகேங்களா? மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்னங்களா? என் வந்து இங்கே என்ன? 4 வருடம். ஓகேங்களா? பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 2 ஏன்னா 2 வருடம். அடுத்தது பிபி கேன்சல் ஆகிடுங்களா? வகுத்தா 0 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 + r/100 ஹோல் பவர் 3 இருக்குது. இங்கே பவரில் 2 இருக்குது. இது பகுதியில் இருக்கிறது தொகுதிக்கு வரும்போது என்னவாகுனா மைனஸாக மாறிடும். ஓகேங்களா? 1 + r/100 இருக்குது மேலே ஆல்ரெடி. இந்த பகுதியில் இருக்கிறது மேலே தொகுதிக்கு வந்தால் என்னவாகுனா -2ஆக மாறிடும். இப்போ பேஸ் 2 சேம் வந்தால் பவர் 2ஐயும் கூட்டிக்கணுங்களா? அப்போது 1 + r/100 ஹோல் பவர் 4ல் 2 கழிச்சா 2. ஓகேங்களா? 4ல் 2 கழிச்சா 2. இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா 675 வகுத்தல் 450 ஈக்குவல் டு என்ன இருக்குது? 1 + r/100 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. ஏன்னா இது வந்து பகுதியில் இருக்கிறது மேலே வந்தால் மைனஸில் வந்துடும், 2 கழிச்சா 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ 1 + r/100 ஹோல் பவர் 2ஓட மதிப்பு இது. நமக்கு ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது? பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் 2ஓட மதிப்பு 4500ன்னு இருக்குங்களா? அதில் கொண்டு போய் பிரதியிடலாங்களா? இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் பிரதியிடலாம். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1. ஏன்னா 1 + r/100 ஹோல் பவர் 2 வருஷத்தை தான் நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம். இதில் கொண்டு போய் இப்போ பிரதியிட்டோமா, அதாவது அது என்ன ஈக்குவேஷன்னா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4500ங்களா? 2 வருஷத்தில் ஒரு தொகை 4500 மாறுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் கொண்டு வந்து இது பிரதியிடலாங்களா? 1 + r/100 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக 675 பி இன்ட்டு 675 / 450 இங்கே 4500. ஓகேங்களா? இப்போ பியோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 4500 இந்த வகுத்தலில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும், இது வகுத்தலில் போயிடும். ஓகேங்களா? இப்போ 5ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாங்களா? 9 5 45 0 4 5 5 ரிமைனிங் 1 3 5 15 ரிமைனிங் 2 5 25. அடுத்து 4 5 5 மீதி 4 8 5 40. ஓகேங்களா? இங்கே 2 5 10 7 5 35. இது எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு பியோட மதிப்பு என்ன கிடைக்குன்னா 3000 கிடைக்கும். ஓகேங்களா? இது 4500ஐயும் 18ஐயும் பெருக்கி 27ஆல் வகுத்தா நமக்கு 3000 ரூபாய் கிடைக்கும் அசல். இப்போ ஒரு தொகை வந்து 2 வருஷத்தில் 4500 ஆகும், 4 வருஷத்தில் 6700 மாறினா அதோட அசல் என்னான்னு கேட்டால் நம்ம பெருசுலேருந்து சின்னதை வகுத்தரணும். ஓகேங்களா? அசல் அதாவது மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. அப்போது மொத்த தொகை ஃபார்முலா நமக்கு தெரியும். 2ஐயும் வகுத்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + r/100 ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு கிடச்சிருச்சு. அப்போது இங்கே வந்து ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு தெரியும்? பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு 4500ங்களா? இதோட மதிப்பு இதில் கொண்டு வந்து 1 + r/100 ஹோல் ஸ்கொயரோட மதிப்பை இந்த மதிப்பை இங்கே கொண்டு வந்து பிரதியிடுறோம்.
ஓகேங்களா. 675 டிவைடட் பை 450ன்ட்டு இதுலேருந்து பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5வது மாடல் பார்க்கலாம். என்னென்னா, குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் 5 வருடங்களில் 2 மடங்கானால் 15 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகும்? அந்த அசல் தானே கேட்குறாங்க. இப்போ 2வது மாடல் அசல் பார்த்துட்ருக்கோம். இந்த அசல் வந்து 5 வருஷத்தில் 2 மடங்கு ஆணுச்சுன்னா 15 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. மடங்குகள் கணக்கு இது. முதல்ல வருடம், இங்கே வந்து மடங்கு. ஓகேங்களா. இங்கே வருடம், இங்கே மடங்குன்னு எழுதிக்கிறோம். 5 வருஷத்தில் எத்தனை மடங்கு ஆகுதான் நமக்கு? 2 மடங்கு ஆகுது. ஓகேங்களா. வருடத்தை ப்ளஸ் பண்ணணும், மடங்கை வந்து பெருக்கணும். ஓகேங்களா. இப்போ இன்னொரு 5 வந்து கூட்டணும் இதோட. அப்போ 10 வருஷத்தில் இப்போ 5 கூட்டிக்கிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது 2 வந்து இன்னொரு முறை பெருக்கணும். 10 வருஷத்தில் இந்த 2 பெருக்கணும், இங்கே 5 கூட்டிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 15, இன்னும் 5 கூட்டணுமா, இதோட இன்னும் 5 கூட்டினா 15ங்களா, இதோட 5 கூட்டினா 10, இதோட 5 கூட்டினா 15. 15 வருஷத்தில் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ மடங்கு என்ன பண்ணணும்? இன்னொரு டைம், இங்கே 2 டைம் இருக்குங்களா, இன்னொரு டைம் பெருக்கணும். அப்போ மொத்தம் நமக்கு 15 வருஷத்தில் 2 2 4 4 2 8 மடங்காக ஆகும். இவ்வளோ தான் ஆன்சர் இதுக்கு. அவ்வளோதான். 8 மடங்கு தான் இதுக்கான விடை. அதாவது வருடம் மடங்குன்னு எழுதிக்கிறோம். வருடத்தை எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதன் மடங்குகளாக கூட்டிக்கிறோம். அடுத்தது மடங்குகள் எத்தனை இருக்கோ அதை பெருக்கிக்கணும். மடங்குனா பெருக்கணும், வருடத்தை கூட்டணும். ஓகேங்களா. 5 5 கூட்டிக்கணும். 5 வருஷத்தில் 2 மடங்காகுதுன்னு நம்மளுக்கு வினாவில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதோட 5 கூட்டினா 10 வருடங்களா, 10 வருடம்னா இங்கே எத்தனை மடங்காகும்? இங்கே இன்னும் 2 பெருக்கிக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இதோட இன்னும் 5 கூட்டணும், இங்கே இன்னொரு முறை 2 பெருக்கிக்கணும். ஓகேங்களா. அப்போது 2 2 4 2 8. ஓகேங்களா. 8 மடங்கு 15 ஆண்டுகளில் 15 வருஷத்தில் நமக்கு 8 மடங்கு ஆகும். ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து லாஸ்ட் சம், செகண்ட் டைப்பில் கடைசி மாடல் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டியில் 5% வட்டி வீதத்தில் கடனாக பெறப்பட்டு, ஓகேங்களா, அந்த அமௌண்ட்டு அசல் என்னன்னு தெரியாது, அந்த அசல் வந்து 5% வட்டி வீதத்தில் கடனாக பெறப்பட்டு 2 தவணைக்கும் 2 தவணைகளாக செலுத்துகிறாங்க. 882 செலுத்தப்படுகிறது எனில் அசல் என்ன? ஓகேங்களா. இந்த தவணையில் செலுத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்டாலே நம்ம இது வந்து ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மற்ற இதுக்கு முன்னாடி நடத்தியிருக்கிற 5 மாடல் தான் ரிப்பீட்டடாக கேட்ட மாடல். இது வந்து ரொம்ப ரேரு. இதுவும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. 2 தவணைன்னு சொல்லி கேட்டுட்டாவே நம்ம அசல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த தவணையாக செலுத்தின அமௌண்ட் என்ன? 882ங்களா, வகுத்தல் இங்கே 5%. ஓகேங்களா. 5% அப்படிங்கிறதுனால 105/100 ப்ளஸ் 2வது தவணை, இது முதல் தவணையாக கட்டினது. ஓகேங்களா. அடுத்தது 2வது தவணை கட்டினது வந்து 105/100 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும் எனக்கு. ஓகேங்களா. இங்கே ஃபஸ்ட்டு தவணை, இது 2வது தவணை அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் நீங்கள். இப்போ வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணணும். இந்த வகுத்தல் இருக்கிறது மேலே எழுதுனோமா, இங்கே வந்து பகுதியில் இருக்கிறது தலைகீழ எடுத்து எழுதிக்கலாங்களா, இன்ட்டு 100/105. ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே ஸ்கொயர் இருக்குங்களா, அப்போ 105 × 105 டிவைடட் பை 100 × 100ன்னு இருக்கும். அப்போ 882 பெருக்கல் 100 × 100 வகுத்தல் 105 × 105ன்னு வரும். ஓகேங்களா. இந்த தவணைன்னு கேட்டாவே எவ்வளோ தவணையாக செலுத்துகிறாங்க, 2 தவணையாக செலுத்துறதுனால நம்ம 2 தான் பிரித்து எழுதிக்க போகிறோம். ஓகேங்களா. பகுதியில் வந்து சேமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாங்களா. பகுதியில் இங்கே 105 இருக்குது, இங்கே 105 2 முறை இருக்குது. அப்போ இங்கேயும் 105 வரணும்னா மேலேயும் கீழே 105ஆல் பெருக்கலாங்களா. அப்போ 882 பெருக்கல் 100 பெருக்கல் 105 வகுத்தல் இங்கே 105 பெருக்கல் 105ன்னு வந்துருங்களா. இங்கே ப்ளஸ் 882 பெருக்கல் 100 பெருக்கல் 100 வகுத்தல் 105 பெருக்கல் 105. ஓகேங்களா. ஸோ இது வந்து பகுதி 2 சேமாக்குறதுனால ஒரு முறை எழுதிக்கிறோம். 105 பெருக்கல் 105 இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு முறை எழுதிக்கிறோம். அடுத்தது மேலே இருக்கிறது எல்லாம் கூட்டிக்கணுங்களா. இப்போ இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும், அதாவது
இங்கே ப்ளஸ்ஸு இதெல்லாம் பெருக்கணும், ப்ளஸ் இதெல்லாம் பெருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் பெருக்கணுமா 926100 வரும். ப்ளஸ் இதெல்லாம் பெருக்கணும். ஓகேங்களா? பெருக்கணும் என்ன கிடைக்கும் 882 அப்படியே வரும். இங்கே 4 ஜீரோ சேர்த்திக்கணும். இப்போ இதெல்லாம் கூட்டி இதால் பெருக்கணும். ஓகேங்களா? இந்த பெருக்கி வகுக்கணும். வகுத்தா நமக்கு அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோமா இந்த அமௌண்ட் வரும். 105 பெருக்கணுமா நமக்கு 11,025 ரூபா வரும். ஓகேங்களா? ரெண்டையும் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குன்னா ரெண்டையும் கேன்சல் பண்ணோமா 1,640 ரூபா கிடைக்கும். இதுதான் அசல். ஓகேங்களா? 2 தவணையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தவணையில் கட்டுறாங்க இல்லைங்களா அந்த அமௌண்ட்டு வகுத்தல் எத்தனை சதவீதம் நம்ம கொடுத்துருக்காங்க 5%. அப்போ 105/100 ப்ளஸ் 2 தவணையாக கட்டுறதுனால 2 முறை எழுதிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டைம் இது 2வது டைம். ஓகேங்களா? 105/100 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இது எப்படி எழுதலாம்? அப்போது இது மேலே எழுதும்போது தலைகீழாக மாற்றி எழுதிக்கலாங்களா 100/105ன்னு எழுதிக்கலாம். இதையும் 100/105ன்னு எழுதிக்கலாம். இங்கே 100 ஸ்கொயருக்கிறதுனால 2 முறை எழுதியிருக்கோம். அடுத்தது இதெல்லாம் பெருக்கி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 1,640 ரூபா கிடைக்கும் அசல். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. அதாவது கூட்டு வட்டியில் ரெண்டாவது டைப் வந்து அசல் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? அந்த 2வது டைப் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நீங்கள் இதில் இருக்கிற இந்த 6 மாடல் மட்டும் பார்த்தாலே போதுமானது. இந்த 2வது டைப் ஃபுல்லாக அதாவது அசல் கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு டைப்லேயும் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.